நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த ஸ்தலங்களை பற்றி போடுற என்னோடய யூடியூப் சேனலில் இன்றைக்கி 780வது பகுதியாக போய் பார்க்க போகிறது ஒரு கிராமத்தில் இருந்த சிவன் கோவில் தான். இது கோவிலுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது என்னோடய சாரதி திரு ஜெயபிரகாஷ் தான். அவர் தான் கூகுள் மேப்பில் அருகில் உள்ள சிவாலயம் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு நான் கீழ்ப்பாவூர் கோவிலில் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பார்த்துட்டு வரும்போது இங்கேருந்து பக்கத்தில் 2 கோவில் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறையா கோவில்களில் திருநெல்வேலி கும்பகோணம், மாயவரம், திருவாரூர் அந்த பகுதியிலெல்லாம், திருத்துறைப்பூண்டி அந்த பகுதியிலெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு கடம்பூர் விஜய் அவர்களோட வழிகாட்டுதல் நிறைய இருந்திருக்கு. அவர் பார்த்த கிராம சிவாலயங்களை பார்க்குற அவர் கொடுத்த குறிப்புப்படி போய் பார்த்தது நிறைய இருக்குது. அந்த மாதிரி எனக்கு திரு பிரகாஷ் அவர்களும் நிறைய கோவில்களை அவரோட கூகுள் மேப்பில் பார்த்து அப்படி தான் இப்போ சமீபத்தில் கும்பகோணம் பக்கத்தில் மகா சிவராத்திரி போது நடுக்கஞ்சங்கொல்லை அப்படின்னு சொல்லி அரியலூர் மாவட்டத்தில் இருந்ததை போய் பார்த்தோம். சாதாரணமாக போயிருந்தால் அப்படியெல்லாம் இருக்கா, அந்த மாதிரி கிராமங்கள் இருக்கான்னே தெரிஞ்சிருக்காது. அப்படி இப்படி திருநெல்வேலி பக்கம் திருநெல்வேலியில் பார்த்துட்டு தென்காசியில் 3 நாள் தங்கியிருந்தோம். அந்த 3-4 நாள் தங்கியிருந்தபோது தென்காசியில் பார்த்த கோவில்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை கிராம கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்ததே இப்போ தான். இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கிராம கோவில் தான். இந்த நடுக்கஞ்சங்கொல்லையில் எப்படி என்னோடய பதிவில் நான் போட்டிருக்கேன், அதில் எப்படி ஆற்று தண்ணி போய் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த ரிஷபாரூடர் சுவாமி அவளுக்கு கிடைச்சாலோ அதே மாதிரி தான் இந்த கிராமத்துலேயும். இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா, இந்த பாவூர் கோவில்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னா சுரண்டைன்னு ஒரு ஊர் வருது. தென்காசிலேருந்து போகும்போது சுரண்டை ஊர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில். துவரங்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த துவரங்காட்டுக்கு இன்னொரு வழியாகவும் வரலாம். அது எப்படின்னா, தென்காசிலேருந்து விகே புதூர், அதாவது வீரகேரளம் புதூர், அது வழியாக இந்த ஊருக்கு வரலாம். இந்த சுரண்டை கிட்ட நாங்கள் தாண்டி போகும்போது இந்த துவரங்காடுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. சுற்றி வர தேக்கு மரங்கள், அவ்வளவு தேக்கு மரங்களோட இயற்கை சூழ்நிலையோடு இருந்தது. அதை தாண்டி போகும்போது தண்ணி சலன்னு தண்ணி சத்தம். அங்கே ஒரு கோவில் இருக்குங்கிறதே தெரியாது. அந்த கூகுள் மேப்பில் காமிச்சபடியாக இந்த கோவிலுக்கு போனோம். இந்த கோவிலில் போய் பார்த்தா சுவாமி அம்பாளோட பேரும் மனசுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னென்னா, மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரர் அப்படின்னு. என்னடா, கும்பகோணத்தில் தான் மங்களாம்பிகை கும்பேஸ்வரர் கோவிலை தரிசனம் பார்த்துட்டு வந்தோம், திருப்பி அதே சுவாமி கிடைக்கிறாரு அப்படின்னு நினச்சிண்டு. சின்ன கோவில் தான், அழகான கோவில். கிழக்க பார்த்த சுவாமியும் அம்பாள் தெற்க பார்த்து உள்ளுக்குள்ளேயே இருக்கா. எழுத்த மாதிரி ஒரு நந்தி பகவான் இருக்கார் சுவாமிக்கு எழுத்த மாதிரி. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் கோவிலில் சுவாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு கோவிலை சுற்றி இவரை தண்ணி விட்டு அலம்பி விட்டுன்னு இருந்தார். அப்போ அங்கே இன்னொரு சிவனடியார், அவர் இந்த கோவிலை கட்டுறதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒருத்தருங்கிறது அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் பேர் திரு முத்துப்பாண்டியன் அப்படின்னு. நாங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தகவல் தெரிஞ்சது அந்த திரு முத்துப்பாண்டியன் மூலியமாக. இந்த கோவில் ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவிலாக இருந்திருக்கலாம்.
கோவிலே வந்து பக்கத்தில் ஓடின்னு இருக்கிற சிற்றாறு அப்படின்னு சலசல சலசலன்னு சத்தம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தேன்னாக்கா துவரங்காடு மாராந்தை அணைக்கட்டு அப்படின்ட்டுருக்கு. அந்த பகுதிக்கு அந்த பாலம் அமைச்சா ஜனங்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கணும். முன்னாடி இவாள்லாம் கோரிக்கை வச்சுருந்தான்னு ஒரு புஸ்தகத்தில் படித்த ஒரு பேப்பர் செய்தி படித்த ஞாபகம் இருக்குது. இந்த துவரங்காட்டில் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து நம்ம இப்போ நிற்கிற கோவில்லேருந்து பார்த்தோன்னா அங்கே தண்ணி போயின்னு இருக்கு. அதுக்கு அந்த பக்கம்தான் வந்து கோவில் பெரிய கோவிலாக இருந்து ஒரு காலத்தில் எல்லாம் தண்ணியில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் அழிஞ்சு போயிருந்திருக்கு. மண்ணில் புதஞ்சி போயிட்டார் சிவலிங்கமும் நந்தி பகவானும். பாக்கி சுவாமிகள்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாப்புல இருக்குது. இந்த தண்ணி வத்தினதுக்கப்புறமா மண்ணில் புதஞ்சிருந்த சுவாமி கொஞ்சமாக கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கார். தெரிஞ்ச உடனே இந்த ஊர்க்காரா எல்லாருமா சேர்ந்து அந்த சுவாமியையும் சிவலிங்கத்தையும் நந்தியும் கொண்டு வந்திருக்கா. நந்தி வந்து தண்ணியில் அடித்து அரிப்பு ஏற்பட்டதுனால கொஞ்சம் காலுக்கிட்ட பின்னமாக இருந்திருக்கு. அதை புதுசாகவே பண்ணி வைக்கலாமா என்னன்னு நினச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இது எடுத்த இடத்துலையே இப்போ கிடச்ச இடத்துக்கிட்டேயே கோவிலை கட்டி வைக்கணும்ன்ட்டு இந்த ஊர் ஜனங்களும் சிவனடியார்களும் ஆசைப்பட்டிருந்திருக்கா. ஆனால் இல்லை, இதை கொண்டு போய் இங்கே பக்கத்தில் சுரண்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலில் அங்கே வச்சு பூஜை பண்ணணுன்னு போது இந்த உள்ளூர் ஜனங்களோட ஆசையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா இந்த கிராம அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மற்றபடி பெரியவா எல்லாரும் வந்து பேசி இல்லை கண்டெடுக்கப்பட்ட இடத்துலையே கோவில் கட்டலாம், இதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வைக்கணுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொன்னபடியாக 2021 மணலில் மூழ்கி இருந்த சுவாமி கண்ணுக்கு தெரிஞ்சு வெளியில் வந்திருக்கார். இவ சிறுக சிறுக எல்லார்கிட்டேயும் பணம் எல்லாம் வசூல் பண்ணி 2023 நான் இப்போ போய் பார்த்த இந்த அழகான சின்ன கோவிலை பண்ணியிருக்கேன். நான் அவர்கிட்ட பேசிவிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டேன். அவரோட அலைபேசி என்ன எடுத்துன்னேன், அதையே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசினேன், எப்படி இந்த கோவிலுக்கு இந்த சுவாமிக்கு இந்த பகுதியில் தென்காசி பகுதியில் இருக்கிற சுவாமிக்கு கும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய பேரும் இதுவும் வந்தது அப்படின்ன போது அவர் சொன்ன விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. 100 சுவாமி அம்பாள் பேரை வச்சு எழுதி போட்டு அதை குலுக்கி எடுத்தாலாம். குலுக்கி 11 சுவாமி பேரை முதல்ல எடுத்தாலாம். அதுக்கப்புறம் அந்த 11 பேரையும் திருப்பி குலுக்கி போட்டாலாம். போட்டு 5 சுவாமி பேரை எடுத்திருக்கா. கடைசியாக அந்த 5 சுவாமி பேரை குலுக்கி போட்டு ஒருத்தரை எடுத்திருக்கா. அந்த ஒருத்தர் தான் மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரர். அதனால் அப்படியே வச்சிட்டார். இந்த நந்தி பகவான் கொஞ்சோண்டு பின்னப்பட்டாருங்கிறத வந்து மூலிகைகள்லாம் வச்சு சிவனடியார்கள் அவரை கொஞ்சமாக பின்னப்பட்டவரை பின்னத்தை சரி பண்ணிட்டாலாம். அதுக்கப்புறமா 2023 கோவில் கட்டிட்டு சுவாமி ஒண்டி தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்பாள் வாங்கியிருக்கா. பிள்ளையார், முருகர், அதுக்கப்புறமா நவகிரகம் எல்லாத்தையும் வச்சு இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு, சிவராத்திரி, அன்னாபிஷேகம், சிவனுக்கு உண்டான மகா சிவராத்திரி எல்லா விசேஷங்களும் விடாமல் ஊர் ஜனங்கள் அத்தனை பேருமே அவாவால் முடிஞ்சதை பணத்தை போட்டு, இல்லாததை ஊரில் கொஞ்சம் வசதியோடு இருக்கிற சில பேர் அதை அப்படியே மொத்த செலவையும் எடுத்துட்டு அதை பண்ணின்னு இருக்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த ஊரில் சிறப்பாக பூஜைகள் நடந்து அன்னதானமும் நடக்கிறது விசேஷமாக அப்படிங்கிறது தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. சுவாமி கோவிலுக்கு உண்டான விளக்குக்கு உண்டான எண்ணெய் நித்தியபடி நான் போயிருந்தபோது பூஜை பண்ணி அந்த அலம்பி விட்டுட்டு இருந்தார் சொன்னேன் இல்லையா, அவர் பூஜை பண்ணுறதுக்கு அவருக்கு நித்தியபடி வருமானத்துக்கு உண்டான பணம் இது எல்லாமே இவ அத்தனை பேரும் ஊர் ஜனங்களை வெளிமனுஷால கேட்காம இவாளுக்குள்ளேயே எவ்வளோ முடியுமோ அதை எடுத்து அந்த வந்த பணத்தில் மொத்த பணத்தில் எவ்வளோ சிக்கனமாக செய்ய முடியுமோ செய்கிறா. அதில் எந்த ஒரு திருவிழாவையும் விடாமல்
ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோவிலுக்கு பக்கத்துலேயே பெரிய 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 தேக்கு மரங்கள், அந்த காற்றும் சலச்சல நீரோடையும். கோவிலில் 2 வில்வ மரம் வச்சுருக்கா சுவாமி பூஜைக்கோசரம். வில்வ ஸ்தல விருட்சமாக வச்சுருக்கா. தீர்த்தம் வந்து சிற்றாறுலேருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம்தான் இந்த சுவாமிக்கு வர்றது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது தென்காசி பக்கத்தில் போகிறவாளுக்கு இந்த மாதிரி கிராம கோவில்களாக போய் பார்த்து அந்த கோவில்களுக்கு நம்மளால் ஆன சின்ன சின்ன உதவிகளை செஞ்சோன்னாக்க ஊர் ஜனங்களும் ஒத்துமையோடு செய்யும்போது நம்மளோட பங்கும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு இது கிடைக்கும். அதை தவிர இவர் திரு முத்துப்பாண்டியன் சொல்லும்போது அந்த சிற்றாறில் முன்னாடிலாம் வந்து அந்த சுவாமி கிடைக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்பப்போ தண்ணி வற்றி போயிடுமா. இந்த ஊர் ஜனங்கள் இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறவளுக்கு சில சமயம் தண்ணி இல்லாமல்லாம் போயிருக்கான். ஆனால் அவர் அந்த மண்ணிலேருந்து 2021 எடுத்ததுக்கு அப்புறமா 2023 கோவில் கட்டினதுக்கு அப்புறமா ஒரு நாளும் தண்ணி வற்றவே இல்லையாம், கொஞ்சம் கூட குறையவே இல்லையாம். நீரோட்டம்ங்கிறது அப்படி இருந்து அந்த பக்கமே பசுமையாக இருக்குன்னார். அந்த பசுமையாக சிறப்பாக இருக்குங்கிறத என்னோட கண்ணாலேயே நான் பார்த்தேன். அத்தனை மரம் செடி கொடிகளோட ஒரு கிராமிய இதுக்கு போனது மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்தது. இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு மேலே இருந்த பழமையான சுவாமி இப்போ சமீபத்தில் வெளியில் வந்து அவருக்கு நித்தியபடி பூஜைகள் நடக்கிறதுங்கிறத கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தென்காசி பக்கம் போகிறவா, தென்காசி பக்கம் இருக்கிறவா கண்டிப்பாக போய் அங்கேருந்து ஒரு இந்த கீழ்ப்பாவூர் பக்கம் போயிட்டு சுரண்டை வழியாக போனேன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த துவரங்காடு மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரரை பார்த்து அருள் பெறணும்னு சொல்லி வேண்டிண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். திரு முத்துப்பாண்டியன் அவர்களோட அலைபேசி எண் வந்து 9787317959. இன்னொரு தடவை சொல்கிறேன், +91 9787317959. கோவில்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவா இந்த மாதிரியான கோவில்களில் பழமையான மூர்த்திக்கு போய் செய்கிறது உங்களுக்கும் பலனை கொடுக்குங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நமஸ்காரம்.